நமஸ்காரம்மா. நமஸ்காரம். இன்னைக்கு எந்த விஷயத்த நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்ல போகிறேம்மா? தீபாவளியெல்லாம் நல்லபடியாக ஆகிடுது. அடுத்தது நான் திவ்ய தேசம் எல்லா பெருமாளும் நிறைய சேவிச்சிருக்கேன். அதாவது 108 திவ்ய தேசங்கள்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் 106 தான் இந்த பூ உலகத்தில் நம்ம பார்க்க முடியும். 2 நம்மளுடைய கடைசி காலத்தில் இந்த லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போக முடியும். அதனால் 106 திவ்ய தேசங்களும் நீ சேவிச்சிட்டமா? நான் சேவிச்சுக்கிறேன். அவ்வளோ தூரம் போக முடியுமோ? நான் இவ்வளோ பெருமாள் சேவிப்பேன்னு நான் நினைக்கல. நிறைய பெருமாள் சேவிச்சிட்டேன். போராதுக்கு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் தினம் முடிஞ்ச மட்டும் போய் தினம் பெருமாளோட எனக்கு போருங்கிற நிலைமை அளவுக்கு நான் நிறைய பெருமாள் சேவிச்சிட்டேன். எனக்கு அவரோட கிருப்பை, தாயாரோட கிருப்பை தான். தாயாரோட கிருப்பைலாம் சேவிச்சிட்டேன். இப்போ போன மாதம் பூரி ஜெகநாத் போயிட்டு வந்தேன். புருஷோத்தமனுடைய சேத்திரம் எல்லாரும் பூரி ஜெகநாத் கண்டிப்பாக பார்க்கணும். வயசானவா தான் திவ்ய தேசங்கள்லாம் போகணுங்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே எல்லாருமே பெருமாளை சேவிக்கிறதுக்கு எல்லா திவ்ய தேசமும் போய் பாருங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப எதை சொல்றது என்ன பண்றது. திவ்ய தேசம் மட்டும் இல்லை, நம்மளால எந்தெந்த கோவில்களுக்கு போக முடியுமோ. ஏன்னா பூரி ஜெகநாத் திவ்ய தேசத்துல இல்லையே தவிர ஆனா அது பிரம்மாண்டமான கோவில். அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. கடஸ்தானம் பண்ணினேன். கடலில் இருக்காங்க. கடஸ்தானம் பண்ணிட்டு அவருடைய போய் புருஷோத்தமனை போய் சேவித்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. மேலே கொடி ஏற்றா, அந்த ஏற்றத்தையும் நான் பார்த்தேன். எனக்கு இந்த ஜென்மத்தில் இவ்வளோ பெருமாள் தரிசனம் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. நிறைய பெருமாள் பார்த்துட்டேன். பூரி இது கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. பூரி பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். ஆமாங்க, இந்த கொடி ஏற்றா இல்லையா, அந்த கொடி அந்த கோபுரம் 282 அடி கோபுரமா. அது மேல இப்படி மேல நேரால இல்ல பின்னாடி? நீ அதை பார்த்தேலா? நீங்க அதை பார்த்தேலா? நேரெல்லாம் ஏறது கிடையாது. நான் நல்லா தரிசனம் பண்ணினேன். பின்னாடியே தான் வயிற்றுல அந்த கொடியை மூட்டையா கட்டி வயிற்றுல கட்டிட்டு மேல சரசரசன்னு ஏறா. பாக்குறதே ஒரு அழகான கண்களா இருக்கு. கண்கொள்ளா காட்சி. ஆமா, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. வரும்போது இறங்குறதும் அதை விட சரசரசன்னு இறங்குறா. ரொம்ப அவளுக்கு அதுவும் பேக்ல தான் இறங்குறா. ஆமா, அதுவும் பேக்ல தான் இறங்குறா. மேல போய் கொடி கட்டும்போது அவ்வளவு அழகா இருக்கு. சொல்றாரு ஜெய் ஜெகநாத்னு 2 கையை விரிச்சுண்டு தான் கொடி கட்டுறார். அந்த அத்தனை உயரத்துல 2 கையும் விரிக்கிறாளே, அது கீழே விழுந்துட மாட்டாளாவா? அது அவர் பெருமாளுடைய சக்தி. அவதான் ஏறணும்னு அவளுக்கு ஒரு கணக்கு இருக்கு, முறை இருக்கு. அவளுக்கு அவா ஏறுவா. ஆனா 4 பேர் 4-5 பேர் ஏறுறா. ஆனா கொடி ஏற்றது ஒத்துருதான் ஏத்துற. எல்லாரும் துணி பழைய கொடி எடுத்துன்னு போடுறா. புது கொடிய ஏத்திட்டு பழைய கொடிய எடுத்துன்னு வந்துடுறா. அது ஒண்ணும் இது இல்லை. ஆனா வயிற்றுல கட்டிக்கிறானா கையில அவ்வளோ ஒரு கொடி மட்டும் இல்ல, சைடு இல்லாம கொடி, 2 பக்கமும் கொடி. அங்க மேல இருக்கிறது சக்கரத்தோடைய சுதர்ஷன ஆழ்வார் கொடிதான். அப்புறம் சுத்தி கயிற்றுல கட்டி விடுறா கொடி. அது ஒரு இது என்னன்னா, காற்று அடிக்கிற திசை பக்கம் பறக்காது, இந்த பக்கம் தான் பறக்கும், எதிர்த்த சைடு தான் பறக்குங்கிறது ஒரு சொல்றா ஐதீகம். நான் எனக்கு அவ்வளோக்கெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மட்டும் நாளைக்கு பூரி ஜெகநாத் பற்றி நான் அவருடைய பெருமைகளை பற்றி நான் சொல்கிறேன். சரிம்மா, நாளைக்கு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய சத் விஷயங்கள் உங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நாளைக்கு மீண்டும் நம்ம சந்திப்போம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திவ்ய தேசம் பார்க்கணுங்கிறது கிடையாது. வயசானாயிட்டா கால் வலி வந்துடுது, கை வலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் சுகர் வந்துடுது, பிபி வந்துடுது, எல்லாம் வந்துடுது. அதனால எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே அதாவது முத்திநாத், பத்ரிநாத், அகோபுலம் இதெல்லாம் சின்ன வயசுலயே, அதாவது ஒரு 30 வயசுலயே எல்லாரும் கிளம்பிடுவோம். எல்லாருமே பெருமாளை சேவிங்கோ. நல்ல பெருமாளை சேவிச்சு ஆனந்தமா அதோடைய இதை ரசிச்சு, ஆனந்தத்தை ரசிச்சு எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நான் இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாரும் போங்கோ, எல்லாரும் செய்வீங்கோ. நாளைக்கு பூரி ஜெகநாத் பற்றி நான் நிறைய சொல்கிறேன். என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் இவ்வளோ திவ்ய தேசம் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. எனக்கு பகவான் கொடுத்துருக்கார். நான் நல்லா சேவிச்சேன். அந்த சந்தோஷமே எனக்கு போரும்ப்பா. நான் நாளைக்கு நிறைய பூரியை பற்றி சொல்கிறேன்.